வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக தனி நலவாரியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அரசின் பயன்பாடு இல்லாத இடங்களில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விரைந்து வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தி வரும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். ஜவுளி, உணவு உள்ளிட்ட 10 துறைகளின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அறிவித்துள்ள உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் உற்பத்தியை ஊக்கப்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக தனி நலவாரியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கோவிட்-19 நோய் தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் எண்ணம் என்றும் அதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். பட்டாசு தொழில் இந்த தொழில் நெருக்கடி ஏற்படுகிற பொழுது மாண்பு அமைச்சர்கள், மாண்பு சட்டப்பேரவைகள் இங்கு இருக்கின்ற பட்டாசு தொழிலாளர்களும் எங்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் நீதிமன்றத்தில் இதை வாதாடும் என்று சொன்னார்கள். அரசாங்கமே அவர்களுக்கு நாங்கள் தனியா வழக்கறிஞரை வைத்து வாதாடணும். ஏன்னா இன்னைக்கு பட்டாசு தொழில் பிரதான தொழிலாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்றது. தீப்பெட்டி தொழில் பிரதானமாக இருக்கிறது. தொழில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தில் அரசின் சார்பாக வாதாடணும். அரசு எடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் கூடுதலாக 1650 மாணவர்கள் இந்த ஆண்டு முதல் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய சூழ்நிலையை மாநில அரசு உருவாக்கி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 6 அரசு சட்டக் கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டு அதில் 5 கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு அதிகமான சலுகைகளையும் மானியங்களையும் மாநில அரசு வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் பயன்பாடு இல்லாத இடங்களில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விரைந்து வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் உத்தம சோழபுரம் ஊராட்சியில் நேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற பின்னர் பேசிய அவர், கோவில் நிலங்களில் குடியிருந்து வருபவர்களுக்கு அந்த இடத்திற்கு பதிலாக மாற்று இடம் அளிப்பது அல்லது அந்த இடத்திற்கான தொகையை அரசே செலுத்தி பட்டா பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பம் செய்துள்ளவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வருவாய்த்துறையினரை கொண்டு பட்டாக்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். மாவட்டந்தோறும் தமிழக அரசு நடத்தி வரும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதால் மக்களிடையே இந்த முகாமிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். மன்னார்குடியில் நேற்று 750 பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று அவர்களின் குறைகளை கேட்டு மாநில அரசு நிவர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, ஆதரவற்றோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ஏராளமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ஜவுளி, உணவு உள்ளிட்ட 10 துறைகளின் வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் உற்பத்தியை ஊக்கப்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமைச்சரவை முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், இம்முடிவு இந்தியாவை முதலீட்டுக்கான முக்கியமான மையமாக மாற்றுவதோடு இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்றவும் நிறுவனங்களுக்கு இடையேயான போட்டியை அதிகரிக்கவும் எடுக்கப்பட்டுள்ள முக்கியமான நடவடிக்கை இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 10 துறைகளின் வளர்ச்சிக்காக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இத்துறைகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம், கர்நாடகம் இடையே பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இ பாஸ் இல்லாமல் இந்த பேருந்துகளில் பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்றும் வரும் 16ஆம் தேதி வரை இரு மாநிலங்களுக்கிடையே பேருந்துகளை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் இந்நோய் தொற்றை முற்றிலும் கட்டுப்படுத்தும் வரை தொடர் நடவடிக்கை அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ராஸ் அதனமுடன் தொலைபேசியில் நேற்று கலந்துரையாடியபோது இதனை அவர் தெரிவித்தார். இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்த உலக நாடுகளை ஒருங்கிணைத்து உலக சுகாதார அமைப்பு ஆற்றி வரும் பங்களிப்பை பாராட்டிய பிரதமர் இந்நோய் தொற்றுக்கு எதிராக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை விளக்கினார். வளர்ந்து வரும் நாடுகளின் சுகாதார முறைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு அளித்த ஆதரவுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ராஸ் அதனம் பேசுகையில் இந்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பும் தொடர்பும் அவசியம் என்று கூறினார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் காசநோய்க்கு எதிராக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவிர பிரச்சாரம் ஆகியவற்றை குறிப்பிட்டு அவர் பாராட்டு தெரிவித்தார். கோவிட் போன்று உலகம் தழுவிய தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு டெட்ராஸ் கூறினார். தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 7,20,339 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 2,210 பேர் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று புதிதாக 2,184 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 571 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். 18,655 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று மட்டும் 28 பேர் உயிரிழந்தனர். கோவிட் தொற்றுக்கு தற்போதுள்ள உயர் தடுப்பு மருந்து முகக்கவசம் அணிவதுதான் என்று கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையின் முதல்வர் திருமதி நிர்மலா தெரிவித்துள்ளார். மக்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கிறாங்களோங்கிறது இப்பவும் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேஷண்ட்டை பார்த்துட்டோம். நம்ம டெத் ரேட் கம்மியா இருக்குது, வேறஸ் கியூர் ரேட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கொரோனா தானே, கொரோனா வந்தாலும் போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த பயம் இல்லாம இருக்கிறாங்களோ அப்படிங்கன்னா, ஆனா கண்டிப்பா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா மக்கள் அரசாங்கம் சொல்ற வழிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றணும். சேஃப் ஹேண்ட்ஸ், மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங். தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏனைய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் அவ்வப்போது ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். 17வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி, வியட்நாம் பிரதமர் திரு நகோயான் உவான்புக் ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. பஹ்ரைன் பிரதமர் திரு கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நேற்று புதிதாக 1,36,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு பிந்தைய இந்தியா பிரேசில் யுக்திசார் ஒத்துழைப்பு தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எர்னஸ்டோ அரோஜாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேசினார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதி மீது பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று தாக்குதல் நடத்தியபோது இந்திய துருப்புகள் உரிய பதிலடி கொடுத்தன. நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியத்தில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகளையும் பிரதமர் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளையும் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நேற்று மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் கேரி டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் அமெரிக்காவின் ஜாக் சோக்கை எதிர்கொள்கிறார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் ரஷ்ய வீரரிடம் தோல்வியடைந்தார். சர்வதேச குதிரையேற்ற போட்டி இன்று தில்லியில் தொடங்குகிறது. இப்போட்டி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக தனி நல வாரியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அரசின் பயன்பாடு இல்லாத இடங்களில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் விரைந்து வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தி வரும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். ஜவுளி, உணவு உள்ளிட்ட 10 துறைகளின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு அறிவித்துள்ள உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் உற்பத்தியை ஊக்கப்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.